சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதை கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இங்கிலீஷ் சேனல் Sew with me அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் கிட்டத்தட்ட 200க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. கேதரிங் பேண்ட், பெலோசா பேண்ட், அனார்கலி, கட்டிங், ஸ்டிச்சிங், நிறைய டிசைனர் பிளவுஸ், நிறைய நெக்லைன், வெரைட்டிஸ் ஆஃப் நெக்லைன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ எனக்கு வந்து இது தமிழில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவோட டைட்டிலை எனக்கு ஜஸ்ட் அனுப்புனா போதும். ஸோ அதிகமான ரெக்வெஸ்ட் வர வீடியோவை கண்டிப்பாக நான் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். ஓகே, ஸோ இப்போ இது லைனிங் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மீட்டர் ஆஃப் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ 80 மீட்டர் 90 மீட்டர் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா சேம் லைக் தட் 90 மெயின் ஃபேப்ரிக்னா 90 லைனிங் அப்படி தான் எடுக்கணும். ஸோ நார்மலாக லைனிங் நீங்கள் எடுத்து நீங்கள் தைக்கும் போது லைனிங்கை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊறின பிறகு லைட்டாக கையிலேயே அந்த ஸ்டார்ச் அதாவது கஞ்சி போகிற அளவுக்கு லைட்டாக கையிலேயே தேய்ச்சி விட்டு காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்து வடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கும்போது ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஊறினாலே போதும், அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடும். ஸ்டிஃபாக இருக்க ஃபேப்ரிக் வந்து நார்மலாக ஆகிடும். ஸோ நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு வாட்டி அயன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது காட்டுறேன். ஸோ நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன், மெரூன் கலர் சில்க் காட்டன். ஸோ இப்போ இது எப்படி கட் பண்ணுறத நான் காட்டுறேன். ஸோ ஏற்கனவே என்னோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு வாட்டி நான் இதில் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக அடுத்து வர வீடியோவில் நான் வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி வச்சு கட் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். துணியை போடும்போது கீழே வந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நீங்கள் துணியை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ கீழே இருக்க துணி வந்து எனக்கு 1 இன்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக, அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு சட்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவு சட்டையில் கொஞ்சம் சுருக்கங்க இருந்தால் அந்த அளவு சட்டையை ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அயன் பண்ணிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்னும் கட்டிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ இது எப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்லைன், பேக் நெக்லைன் எவ்வளோ டெப்த் வேணும்னு முதல்ல நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. நார்மலாக வந்து எனக்கு இவ்வளோ வேணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும்னா எவ்வளோ டீப் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே விட்டுருக்கீங்களா 1 இன்ச் ஃபோல்டிங் கொடுத்துருக்கீங்களா அதையும் மறக்காமல் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நார்மலாக நான் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணும்போது பாருங்கள், இப்படி தான் நான் ப்ளவுஸை லே பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நெக்லைன் ஷேப் அழகாக வந்திருக்கு. இப்போது நான் இதை இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இப்படி தான் மோஸ்ட்லி மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக எப்படி மார்க் பண்ணணுன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் 2 ஈக்குவலாக பிடிச்சி கொஞ்சம் நல்லா தூக்கி எவ்வளோ கரெக்டாக அது எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூ ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே யூ ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்த பிறகு யூ ஆகுது. இப்போ இந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைனு, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைனு. ஓகே, ஸோ இது வந்து ஷோல்டர் எண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு எங்கே மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், இப்போ நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கூட ஷோல்டர் வந்து பாடியில் நிற்கவே நிற்காது. ஸோ நெக்லைன் யூவில் தானே இருக்குது சொல்லிட்டு இப்படி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது கண்டிப்பாக ஷோல்டர் நிற்கவே நிற்காது, இது இப்படி வந்துடும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் போட்டு தைக்கும்போது ரெண்டுத்தையும் நல்லா அழகாக இழுத்து கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக படிஞ்ச மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து விழுற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி ஆம் ஹோலும் அதே மாதிரி தான். ஆம் ஹோலை எக்ஸாக்டாக எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வச்சு ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைனு. ஸோ ஷோல்டர் அதே மாதிரி எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைனு, அதுக்கு முன்னாடி ஒரு லைனு. ஸோ இந்த கொடுக்குற சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுக்காம நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஷோல்டர் அலவன்ஸு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த ப்ளவுஸோட எண்டு. ஸோ அதை ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி இப்போ ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். ஒன்ஸ் இதை மார்க்கிங் முடிச்ச பிறகு ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch போதும். ஸோ 1 inch விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக யாராக இருந்தாலும் சரி 1 inch சீம் அலவன்ஸ் வந்து ரொம்ப போதுமானது. 1 inchக்கு மேலே நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படியே ஸ்லாண்டிங்காக கீழே இறங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின் ஃபேப்ரிக்கில் கையை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை மட்டும்தான் கட் பண்ணணும். லைனிங்கில் பட்டி துணிலேருந்து ஸ்லீவ்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்ச பிறகு தான் அடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கே கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பேக் நெக்கை கட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ பேக் பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பேக் பீஸ் கிடச்ச பிறகு அடுத்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். இதோட எக்ஸாக்ட் கீழே வந்து நம்ம பேக் கட் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபோல்டட் எட்ஜில். இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் எட்ஜ். ஸோ இப்போ அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த எண்ட் பார்ட் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அதை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தான் நம்ம ஸ்லீவ்ஸை கட் பண்ண போகிறோம். எடுத்துக்கோங்க, எடுத்து இங்கே வர ஸ்லீவ்ஸை ஜஸ்ட் இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது லைனிங் ப்ளவுஸ்னால நீங்கள் ஸ்லீவ்ஸை மடிக்க ரொம்ப துணி விடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு மார்ஜின்லாம் கொஞ்சமாக விட்டால் போதும். ஒரு 1/4 inch விட்டாலே அதிகம் இதுக்கு. ஸோ ஸ்லீவும் பார்டர்ஸும் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதுலேருந்து பின்னாடி ஒரு லைன். ஓகே, அதே மாதிரி இந்த ஷோல்டரும் ஸ்லீவ்ஸும் எந்த இடத்துல வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே ஸ்லீவ்ஸ் வரைகிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாடிஸ்க்கு பேக் சைடு வந்து 1 inch வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். அதே 1 inch தான் நம்ம இங்கேயும் விட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் ரெடி. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க துணியை யூஸ் பண்ணி இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறேன். ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி லே பண்ணணும். ஓகேவா, இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம பேக் சைடோட ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ண பிறகு இது கரெக்டாக அதுக்கு மேலேயே திரும்பி நீங்கள் வரையணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வரைய போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் பேக் சைடு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ண பிறகு இதை ஜஸ்ட் எடுத்த பிறகு ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோலு கொஞ்சமாக எடுத்துடணும். ஸோ அதை மறக்காமல் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷோல்டர் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள் இதுக்கு மேலே. ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நெக் லைன் எப்படி போதும்
அதே மாதிரி இது வச்சு திருப்புங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு உமனோட ப்ளவுஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஒரே அளவில் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைஸில் இருக்காது. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கணமாக இருக்கும், பேக் வந்து கொஞ்சம் இறங்கினமாக இருக்கும். ஓகே, ஸோ பேக் நெக்லைன் வந்து நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் வந்து அப்படி இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 inch இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸோட கொக்கி சைடு இருக்கு இல்லையா, அதை எடுங்க. அதை எடுத்து கொக்கியிலேருந்து பட்டி துணி வரைக்கும் இருக்கதான் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து பட்டி துணிக்கு போயிடுது. ஸோ இந்த கொக்கியிலேருந்து எது வரைக்கும் பட்டி துணி முடியுதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கரெக்டாக இந்த நெக்லைனில் வச்சு எனக்கு வந்து இந்த பட்டி துணியோட கொக்கி வந்து இங்கே எக்ஸாக்டாக முடியுது. அங்கேருந்து ஒரு 2 லைன் கீழே. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த 2 லைன் எதுக்காகன்னு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கிறோம். இங்கே கொக்கி பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வருது. அதே மாதிரி பட்டி துணியை நம்ம வந்து பாடி கூட அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி துணி அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் கொடுக்குற அலவன்ஸ் தான். அடுத்து என்ன மார்க் பண்ண போகிறோன்னா இந்த கொக்கிலேருந்து இந்த சென்டர் டாட்டுக்கும் இருக்க அலவன்ஸ். இப்போ என் சென்டர் டாட் வந்து இங்கே இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இதை அப்படி பிடிச்சி இதே அப்படி மடித்து பிடிங்க. மடித்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக வரும். அதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இங்கே வச்சு இங்கே எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணி இதையும் இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு இதை எப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சென்டர் டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் டாட் வந்து எவ்வளோ வித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து இப்போ இது கரெக்டாக வந்து 1.2 inchஸில் இருக்குது. ஸோ இப்போ சேம் 1.2 நான் இங்கே வைக்க போகிறேன். ஓகே, ஸோ 1.2ல் ஒரு லைனு, அதே மாதிரி இங்கேருந்து 1.2ல் இன்னொரு லைன் வச்சு இதை எப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து டாட்டோட ஹைட் பார்க்கலாம். ஸோ இப்போ டாட் எப்படி வச்சு இங்கேருந்து டாட்டுக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க, 3 inch கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த 3 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாட்டை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸியான மெத்தடு. இங்கேருந்து ஃபோல்ட் பண்ணி வச்சோம் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு அது வந்து சரியாக வரல, இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சு வரலைன்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதில் வச்சு உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு லிங்க்கை வந்து வீடியோ எண்டில் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆம் ஹோல் சைடில் வந்து இதை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆம் ஹோல் சைடில் இந்த பட்டி துணி எங்கே முடியுதோ அங்கே கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. கீழேருந்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து பட்டி துணியோட லென்த்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் கொக்கி சைட் மார்க் பண்ண பிறகு அப்படியே நீங்கள் வந்து துணியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து தள்ளி மார்க் பண்ணிடுங்க. ஸோ கீழேருந்து ஒரு 1/4 inch விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அது வந்து துணியை மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அலவன்ஸு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இது நார்மலாக இந்த பட்டி துணியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 3/4 inch விட்டுருக்கேன் இதை மடித்து தைக்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப்பாக கொடுத்து இதை கட் பண்ணிடலாம். ஸோ பட்டி துணி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எடுங்க. ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளோட பேக் பார்ட் ஏற்கனவே கட் பண்ணியிருக்க பேக் பார்ட்டை நான் வைக்க போகிறேன்.
ஓகே, ஸோ பேக் பார்ட்டை வச்சு இதோட நான் கட் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ண ப்ளவுஸோட எண்ட் பார்ட் அதை கீழே போயிடுங்க. ஸோ இப்போ இதை எப்படி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஈக்குவலாக மடித்து இதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் எடுத்து ஜஸ்ட் அது மேலேயே இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரா எட்ஜை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அன்ஈவன் சால்வேஜ் எட்ஜ் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் வந்து இதை கட் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இந்த ஸ்லீவ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ இந்த லைனிங்கை அதே மாதிரி தான் கட் பண்ணோம். எந்த அலவன்ஸும் விடவே கூடாது. ஸோ இதுக்காக தான் வந்து டெய்லர்ஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு டபுள் ரேட் சார்ஜ் பண்ண காரணம் இதுதான். ஸோ டபுள் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டபுள் ஒர்க் ஆகுது. ஒரு லைனிங் துணி ஒரு மெயின் ஃபேப்ரிக்கை நான் எடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க துணியை இப்படி லே பண்ணிவிடுங்க. லே பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை இப்படி வர மாதிரி வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பட்டி துணி. ஸோ அதே மாதிரி ஈவனாக வச்சு இதையும் கட் பண்ணோம். அப்கமிங் வீடியோவில் இந்த லைனிங் ப்ளவுஸை மெயின் ஃபேப்ரிக் கூட எப்படி ஜாயின் பண்ணி பர்ஃபெக்டாக தைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோட இங்கிலீஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட 2 சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time with a different kind of style. Take care. Bye-bye.